வாராயின் அன்பை உணரக்கூடிய நேர காலம் வந்துவிட்டது. உனக்கு பிடித்த உறவிடமிருந்து உனக்கான வெற்றி பொக்கிஷம் உன்னை தேடி வரப்போகும்போது நீ யாருமில்லை என்று நினைத்து கொண்டிருக்காதே. வருகின்ற சோதனையும் வேதனையும் நான் உனக்கானதாக நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். அதனால தானே இத்துணை காலமாக கலக்கமடைந்தாய். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் கேட்ட வெற்றி செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். சில சமயத்தில் உன் பிடித்த உறவு கூட உன்னை அப்படியே விட்டுவிட்டாரோ என்ற எண்ணம் உன் மனதிலே தளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நம் மீது அக்கறை இருக்கின்றதா இல்லை என்று தெரியவில்லையே. நான் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றார். நான் எத்தனையோ தடவை எனக்கானதை செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்ட பிறகும் அந்த பேச்சை கேட்காமலும் கண்டும் காணாமலும் சென்று கொண்டதுதான் இங்கு மிச்சமாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் வருகின்ற பொழுதினிலே நான் உனக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார். எது உண்மை எது போலி என்று தெரியாமல் உன்மனம் கலக்கம் அடைந்து கொண்டிருந்தது. கலங்காதே, கவலைப்படாதே. உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி அவர் வந்து கொண்டு இருக்கும் போது உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்கு நான் சில கட்ட சோதனையை வைத்தது உண்மைதான். ஆனால் எடுத்துக்கொண்ட முடிவில் அவர் உறுதியாக இருக்கும்போது உன் மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் வைத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அவர் உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று தான் அர்த்தம். அவர்தான் விதியோடும் கருமாவோடும் போராடி உனக்கு பதிலாக உன் வேலைகளை செய்து இப்பொழுது உன் வெற்றி பொக்கிஷத்தை வாங்க போகும் தருணத்தை நெருங்கிவிட்டார். இனியும் உன் மனதில் உள்ள கஷ்டத்தை நிலையாகி விடுமோ என்று நினைத்து விடாதே. இங்கு கஷ்டப்படுத்தியவர்கள் காயப்படுத்தியவர்கள் நிரந்தரமில்லாத போது உன் கஷ்டம் மட்டும் நிரந்தரமாகி விடுமோ என யார் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்குத்தான் என் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. அடுத்தடுத்து கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு முறையை பின்பற்றிக்கொள். ஏனென்றால் எப்படியும் வாழலாம் என்பதை தாண்டி நேர்மைக்கும் மனசாட்சிக்கும் உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைதானே பிறர் மீது காட்டுகின்ற அக்கறையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும், நீ யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அப்படித்தான் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் சோகத்தையும் தாண்டி இனி வருகின்ற விஷயத்தில் உனக்கு நான் வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்று சொல்லி தருவதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பதையே நினைத்து கொண்டு இருந்தால் வருகின்ற காலத்தை நீ மறந்து விடுவாய். அதனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிந்து கொண்டு அதில் தெளிவாகிய உன் முடிவை தைரியமாக எடுக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்காக நான் அதை இழக்கின்றேன் இதை இழக்கின்றேன் என்று உன் முடிவில் நீ ஏன் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உனக்கான பயணத்தில் தெளிவடைய நான் செய்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. எங்கே வீழ்ந்தே விட்டேனோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த வாராயின் கரங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை பேரும் உனக்கான பயணத்தில் அங்கு உறுதியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சில பேரோ உன் கரம் பற்றி தூக்கி விடுவதற்காக, இன்னும் சில பேரோ எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்களின் மத்தியில் எப்படி கம்பீரமாக வாழ்வது, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைப்பதற்கும் தெரிய வைப்பதற்குமே அங்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதே. இதிலிருந்து மீண்டு வந்து விடுவேனா இல்லையா என்று உன்மனம் தீராத குழப்பத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. நீ கலங்காதே, உன்மனம் வருத்தப்படாதே. சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தாங்கி நிற்கும் போது அதை தாங்கி நிற்கும் தூணாக இந்த வாராயும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்.
என்றாள். அந்த சோதனையிலிருந்து நீ விடுபட நினைக்கும் போது உன் வாழ்க்கையை அங்கு முழுமையாக்க நான் கொண்டு வந்திருக்கின்றேன். வெற்றியானது எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. கண்மூடி முழிக்கும் அந்த ஒரு நிமிடத்திற்காக நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட போதும் உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? இதோ உனக்கான நல்ல நேரம் முடிந்து விட்டது. கெட்டதையெல்லாம் முடித்து வைத்து விட்டேன். எதிர்மறை சிந்தனைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். கவலைப்படாதே. உன் சந்தோஷத்திற்கான தருணத்தை நான் குறித்து விட்ட போதிலும் நீ எதற்காக இங்கு மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? வருந்தப்படுகின்ற காலங்களும் வருத்தப்பட்ட காலங்களும் இனி நான் உனக்கு நல்லதாக நன்மையானதாகவே நடத்தி காட்டிக் கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் இங்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் அத்தனையும் வெற்றி பெற்று விட்டேன். ஏனென்றால் என் பிள்ளைக்காகவல்லவா நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு தர வேண்டியதை யார் தடுத்தாலும் தந்தை தான் தீருவேன். இதுதான் வேண்டும் என்று என் செல்ல பிள்ளைகள் என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகு நான் அதிலிருந்து மாற்றுகின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வதே இல்லை. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியான தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளாதே. போராட்டங்களை பல கடந்துதான் உன் வாழ்வில் வெற்றி பெறும் தருணம் வருமென்றால் அந்த போராட்டத்தை கடப்பதற்கும் நீ தயக்கமின்றி செயல்பட்டு கொண்டே இரு. யார் ஒருவிடத்தில் அங்கு அச்சமும் தயக்கமும் தங்கி இருக்கின்றதோ அவர்களால் அந்த செயலில் வெற்றி பெற முடியாது. அதனால் என் பிள்ளைகளை காணும் பொழுது நான் எவ்வளவு பெரிய ஊக்கத்தை தைரியத்தை கொடுத்திருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு முன்னதாக சென்று உன்னை தைரியமாக வழிநடத்துகின்ற தாயே உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே யாரும் இல்லையே என்று நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய். வருந்தாதே. உன் மனம் கலக்கமடையாதே. வருகின்ற விஷயத்திலெல்லாம் நான் உன்னை தெளிவடைய செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ சோகமான விஷயத்தில் பல பரிமாணங்களை நீ கடந்து வந்து விட்டாய். யாரிடமிருந்து உனக்கு கிடைக்கின்றது? யாரிடமிருந்து உனக்கான அன்பு நிலையானதாக இருக்கின்றது? யார் உன்னை வெறுத்து போகின்றார்? யார் உனக்காகவே இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் நீ உண்மையாக தெரிந்து கொள்ளும் வகையில்தானே நான் உனக்கான விஷயத்தில் அங்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக்கி கொள்ள வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற சூழ்நிலையை மட்டும் நீ முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பார். அந்த வாய்ப்புகள் வருவது ஒரே ஒரு முறைதானே. அந்த வாய்ப்பை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த வாராகியே நான் உன்னுள் வந்து இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ உணர்ந்து கொள். நடக்கப் போகும் விஷயத்தில் நான் உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் அத்தனை நிலைகளையும் தாண்டி நீ எனக்காகவே வந்திருக்கின்றாய். என் அன்பினை பெறுவதற்காகவே வந்திருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. நீ விட்ட கண்ணீரை எல்லாம் கீழே விழுவதற்குள்ளதாகவே என் கையில் ஏந்தி அதை நான் உனக்கான வெற்றி பொக்கிஷமாக மாற்றுவதற்குத்தான் நான் இங்கு வந்து இருக்கின்றேன். இதோ அதை நீ பெறுவதற்கான நல்ல நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நினைத்தது நினைத்த மாதிரி சில சமயத்தில் நடக்கும், இன்னும் சில சமயத்தில் நடக்காமல் கூட போய்விடும். ஆனால் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. எதிர்பாராத சமயத்தில் எதிர்பார்ப்புகளை கைகூடி வைப்பது தான் இந்த வாராகியின் வேலை. அப்படிப்பட்ட அதிசயத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் உள்ளதை நீ எப்பொழுதுமே என்னிடத்தில் சேர்த்துவிடு. மற்றவர்களும் புலம்பிக் கொண்டும் இருக்கும் விஷயத்தில் நான் உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனதில் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நிறைவேற்ற முடியவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அதை நிறைவேற்றி வைப்பதே இந்த வாராகி என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போது நான் உனக்கு முன்னதாக சென்று உன் வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாருமே இங்கு ஆறுதல் சொல்லவும் ஊக்கப்படுத்தவும் இல்லையே என்று நீ சிந்திக்காதே. அவர்கள் அப்படித்தான். இந்த தாயும் கண்டு கொள்ளவில்லையோ என்று நினைக்காதே.
நீ பல விஷயங்களில் இருந்து இங்கு தாக்கை பிடித்து கொள்கின்றாயா? அதிலிருந்து தான் உன் கரும வினையை நான் குறைக்கப் போகிறேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் சில சமயத்தில் கண்டும் காணாமலும் சென்று கொண்டு இருக்கின்றேன். அதையும் மீறி நீ என்னை கதியின்றி பிடித்து கொள்ளும் போது நான் உன்னை என்று யாரை கரம்பற்றப் போகிறேன்? என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை பெறப்போகும் நேரத்தின் தருணத்தையும் நீ எட்டிவிட்டாய். நீ உனக்கானதை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதில் வெற்றி பெறப்போகும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வராகி தாயே போற்றி.